இப்ப நெறைய பேர் வந்து விசிட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது சிலருக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ நெறைய பேர் இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் குடுத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா குடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து மேக்ஸிமம் வீடியோ கால்ஸ் போயிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸ் யாராவது ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னா, யுஎஸ், யுகே, துபாய், ஓகே. லண்டன் எல்லாத்துக்கும் இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஷிப்பிங் கூட கொஞ்சம் கஷ்டம். அதாவது அவங்க ஃபியூமிகேஷன் ப்ராசஸ் ஆமா. எல்லாம் கேட்டு கண்டிப்பா. ஆஸ்திரேலியால வுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது கஷ்டம். ஆனா நம்ம ஃபியூமிகேஷன்ஸ் எல்லாம் கூட பண்ணி ஆஸ்திரேலியா கூட அமைச்சிட்டு இருக்கோம். அதாவது வீடியோ கால்ஸ்ல வரும். வீடியோ கால்ஸ்ல பார்க்கலாம். நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றோம், Facebookல ஃபாலோ பண்ணலாம், யூடியூப்ல ஃபாலோ பண்ணலாம். ஓகே. இதுல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப விரும்பினா நம்ம வந்து வீடியோ கால்ஸ் எடுக்கிறோம். கஸ்டமைசேஷன்ஸ் பண்றதுக்காக என்ன எங்களால பெஸ்ட் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ யாருக்குமே தெரியாத தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸை பற்றி மக்கள் இதை வந்து கொஞ்சம் தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங் பற்றி கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சொல்லுங்கள்? முன்னாடி சொன்னது தான், தஞ்சாவூர் பெயிண்டிங்னா தஞ்சாவூர்ல தான் கிடைக்கும்னு சொல்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங் காஸ்ட்லின்றச்சே ஒரு இது சொல்றாங்க. இப்போ ஜென்ரலா ஒரு பட்டு புடவை வாங்குறோம். அந்த பட்டு புடவை எத்தனை வாட்டி கட்ட போறோம்? கண்டிப்பாக. 10 வாட்டி கட்டுவோமா? பட் ஆனா இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் ஒரு வாட்டி வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்க இல்ல, உங்க பேர பசங்க இல்ல, உங்க கொள்ளு பேர பசங்கள வரைக்கும் அது அப்படியே நிலைச்சு நிற்கும். அதாவது அதுக்கு தேவைப்படுறதெல்லாம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். அதாவது எதுக்காக இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். அதாவது அழகா தொடச்சி வச்சா அது அப்படியே தலைமுறைக்கு இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல பெயிண்டிங்ஸ்லாம், எங்க கொள்ளு தாத்தா பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. பூஜை அறையில. அதாவது அப்போ இப்போ என்ன ஆகுது, அந்த கொள்ளு தாத்தா வழிபட்ட அதே பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா அவங்க பூஜை பண்ண ஒரு இதுக்கு சக்தி கூட அது நல்ல வைப்ரண்டா இருக்கும் அந்த இது.